Good morning and all. Today we will discuss about Unit 17 Reproduction in Plants and Animals. The new topic is the fertilization to fetal development. அதாவது கருவுறுதல் முதலான கருவின் வளர்ச்சி. Okay, the first fertilization. The fertilization in human is the internal occurs the oviduct of the female genetical tract. It takes place usually in the ampulla of the fallopian tube. Ampulla of the fallopian tube. An oocyte live about the 24 hours after released from the follicle. The fertilization must takes place within the 24 hours. The sperm enter into ovum and fuse with the resulting in the formation of a zygote. This process is called fertilization. The zygote is a fertilized ovum. The zygote is a fertilized ovum. ஓகே, அதாவது கருவுறுதல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க ஃபெர்டிலைசேஷன். மனிதனில் பார்த்தோன்னா அகக்கருவுறுதலானது நம்மளுக்கு எங்கே நடைபெறுதுன்னா அந்த பிறப்பறுப்பு பாதையில் உள்ள அண்டநாளத்தின் அந்த ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது. அந்த பாலிக்கல்களிலிருந்து விடுபட்ட அண்டம் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 24 மணி நேரம் மட்டுமே தான் நம்மளுக்கு என்னாகும், உசுரோடு இருக்கும். அப்போ அந்த நம்மளுக்கு அண்டம் விடுபட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு என்னாகும், நடைபெற வேண்டும். அந்த அண்டத்தினுள் நுழையக்கூடிய விந்து அதனுடைய இணைந்து கருமுற்றியை நம்மளுக்கு என்ன பண்ணுது, உருவாக்கிறது, சைகோட். இது உருவாக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, ஃபெர்டிலைசேஷன். என்னன்னு சொல்கிறாங்க, ஃபெர்டிலைசேஷன். அந்த சைகோட் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, கருவுற்ற முட்டை, கருவுற்ற முட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளேவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா, பிளத்தல் மற்றும் கருக்கோளமாதல். The first cleavage that takes place about the 30 hours after fertilization. The cleavage is a serious and rapid the mitotic division of the zygote in the form the many is called the blastula, the blastocytes, which the compares an outer layer of smaller cells and inner mass of large cells. Outer layer of small cell and inner layer of mass of the large cells. ஓகே, அதாவது நம்மளுக்கு அந்த கருவுற்ற அந்த முட்டையினுடைய முதல் பிளத்தல் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த 30 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு என்னாகும், நடைபெறுகிறது. அந்த கருமுற்றியில் நிகழக்கூடிய அந்த விரைவான அந்த மறைமுக செல் பகுப்பின் மூலமாக பல செல்களை உடைய பிளாஸ்டுகளை என்ன பண்ணுது, உருவாதல் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்டோசைட்ஸ். அந்த பிளத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இது சிறிய செல்களான வெளிப்புற படலத்தையும் பெரிய செல்களான உட்புற படலத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, உள்ளடக்கியது. நெக்ஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன், பதித்தல். த பிளாஸ்டோசைட்ஸ் த ஃபெர்டிலைஸ்டு எக்கு த ரீச் த யூட்ரஸ் அண்ட் கெட்ஸ் த implanted in the uterus. This process of attachment of the blastocytes to the uterine wall endometrium is called implantation. The fertilized eggs becomes the implanted about the 6 to 7 days after fertilization. அதாவது கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 7 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த கருமுட்டையானது பிளாஸ்டோசைட்ஸ் எனும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பையின் சுவரில் அந்த எண்டோமெட்ரியத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பதிய வைக்கிறது. இந்நிகழ்வுக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, பதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தன்னை தயார்படுத்துகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு gastrulation. The transformation of the blastula into gastrula and the formation of the primary germ layer, ectotome, mesotome and endotome, by the rearrangement of the cells is called gastrulation. This takes place after the process the implantation. அதாவது மறு சீரமைப்பின் மூலக்கூடிய அந்த பிளாஸ்டுலாவானது நம்மளுக்கு முதன்மை கருக்கோள அடுக்கு செல்களை உள்ளடக்கிய புறப்படை, என்னன்னு சொல்கிறாங்க, புறப்படை, இடப்படை மற்றும் நம்மளுக்கு என்னது, அகப்படை, கேஸ்ட்ரோலாவாக மாற்றமடைவது கருக்கோளமாதல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க, ஆர்கனோஜெனிசிஸ். The establishment of the germ layer, namely the ectotome, mesotome and endotome, that initiates the final phase of the embryonic development.
during the organogenesis is the various organs of the fetus are established from the different germ layer arranging the functional state. அதாவது உருப்பாக்கம். அந்த கருக்கோள அடுக்கினுடைய அந்த புறப்படை, இடப்படை மற்றும் அகப்படை செல்கள் கரு உருவாக்கத்தை துவங்குகிறது. அது உருவாக்கத்தின் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, கருக்கோளத்தின் வேறுபட்ட அடுக்குகளிலிருந்து பல்வேறுபட்ட உறுப்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோன்றுகிறது. நெக்ஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. ஓகே. The placenta is a disc-shaped structure attached to the uterine wall, and it is the temporary association between the developing embryo and the maternal tissue. It allows the exchange of the food material, diffusion of oxygen, excretion of nitrogenous waste, and elimination of carbon dioxide. A cord connecting the blood vessels that connect the placenta with the fetus is called the umbilical cord. இதெல்லாம் 1 மார்க், ரொம்ப முக்கியமான 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தாய் சேய் இணைப்பு திசு, ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. அந்த தாய் சேய் இணைப்பு திசுவானது தட்டு வடிவமானது. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு, அந்த தட்டு வடிவமானது கருப்பை சுவருடன் இணைந்து வளரும் கருவிற்கும் நம்மளுக்கு என்னது, தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாகும். இது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, உணவுப் பொருட்கள் பரிமாற்றம் மற்றும் என்னது, ஆக்சிஜன் பரவல், நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுதல் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நீக்குதல் மற்றும் என்னன்னு சொல்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடை நீக்குதல் போன்றவற்றை அனுமதிக்குது. அப்போ அந்த சேயுடன் தாய் சேய் இணைப்பு திசு இணைக்கின்ற அந்த இரத்த நாளங்களை கொண்ட அந்த கொடிக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, தொப்புள் கொடி, umbilical cord. Next, the pregnancy. Okay. It is the time period during which is the embryo attains its development of the uterus. The normally gestation period in human, the last of the about the 280 days. During the pregnancy, the uterus expands up to the 500 times in the normal size. அந்த கர்ப்ப காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இக்காலகட்டத்தில் கருவானது நம்மளுக்கு என்ன பண்ணுது, கருப்பையில் வளர்ச்சி அடைகிறது. இதனுடைய பொதுவாக நம்மளுக்கு மனிதனுடைய கர்ப்ப காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் 250 நாட்கள். அந்த கர்ப்ப காலத்தில் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, 500 மடங்கு என்ன பண்ணுது, விரிவடைகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு the pasteurization, childbirth. The pasteurization is the explosion of the young, the one from the mother uterus at the end gestation. The oxytocin from the posterior pituitary to stimulate the uterine the contraction and to provide the force to expel the baby from the uterus, causing the birth. இந்த கர்ப்பகாலம் முடிவில் நம்மளுக்கு தாயின் கருப்பையிலிருந்து சேயானது வெளிவரக்கூடிய இந்த நிலை தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, குழந்தை பிறப்பு, சைல்டு பர்த் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. இது பின் புற்றுயிரில் சுரக்கக்கூடிய ஹார்மோனான ஆக்சிடோசின் கருப்பை சுருங்குவதை நம்மளுக்கு தூண்டுவதுடன் கருப்பையிலிருந்து குழந்தை வெளிவர தேவையான விசையை நம்மளுக்கு அளித்து அனுப்பினது குழந்தை பிறப்பு நம்மளுக்கு எளிதாக்குகிறது. சரி, லாஸ்ட் ஒன் இஸ் த லாக்டேஷன். திஸ் ப்ராசஸ் த மில்க் ப்ரொடக்ஷன் after the child birth from the mammary glands of the mother is called lactation. 2 mark 1 mark எப்படி என்ன கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. This first fluid which is released from the mammary glands after the child birth is called colostrum. இது ஒரு 2 mark. The milk production from the alveoli of the mammary glands is stimulated by the prolactin. 1 mark. The secreted from the anterior pituitary and the ejection of milk is stimulated by posterior pituitary. The hormone is oxytocin. அது ஒரு 1 மார்க். அந்த குழந்தை பிறப்பிற்கு பிறகு நம்மளுக்கு தாயின் பால் சுரப்பிலிருந்து பால் உற்பத்தி ஆதல் தான் நம்மளுக்கு என்னது, வெளிப்படக்கூடிய அந்த பால் சுரப்பு தான் நம்மளுக்கு லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறப்புக்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து முதல் வெளிவரக்கூடிய அந்த பால் கொலஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளுக்கு முன் பிட்யூட்டரியில் சுரக்கக்கூடிய ப்ரோலாக்டின் அந்த ஹார்மோன் தான் பால் சுரப்பிலிருந்து நுண்குழிலிருந்து பால் வெளியே உற்பத்தி ஆவதில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தூண்டுகிறது.
அதே நம்மளுக்கு பின் பிட்யூட்டரியில் சுரக்கக்கூடிய அந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நம்மளுக்கு இந்த பால் வெளியேறுதலை நம்மளுக்கு என்ன பண்ணுது, தூண்டுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு sometimes the ovaries release the 2 eggs and each of the fertilized by the different sperm, the resulting in the non-identical twins. It is a single egg, the fertilized and the divides into the fetus, the identical twins. அதாவது நம்மளுக்கு சில சமயங்கள் அந்த அண்டகத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, 2 முட்டையானது வெளியிடப்பட்டு 2 வேறுபட்ட அந்த விந்துவால் கருவுற்ற நடைபெற்றதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, வேறுபட்ட இரட்டையர்கள் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் நம்மளுக்கு என்னது கருவுற செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. Okay, thank you students. Next class will be see the reproductive health. Okay, thank you one and all.